ஹலோ மச்சான், நான் தான்டா. அங்கே வந்துடு நம்ம அண்ணன் கடைக்கு. அதான்டா சலூனு. இருடா அப்படியே ஒருத்தனை குறுகுன்னு பார்க்குறேன், கட் பண்ணு. என்ன இப்படி பார்க்குறான்? யாரா அவன்? ஏய் என்ன உங்கள் தலைமுடி ஏன் எப்படி வச்சுருக்கீங்க? தலைமுடியா? ஏன் உனக்கு என் தலைமுடி பிடிக்கலையா? என் அக்கல் முடி பார்க்குறியா? உனக்கு ரொம்ப பிடிக்கும். குண்டு மொழியில 2 உயிரை தேடி பாயுது. குத்து சண்டை இத்தோட நிப்பாட்டு போதும். முத்த சண்டை என்னோட நீ போட வேணும். எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதெங்கம்மா? ஆழ்வார்பேட்டை ஆண்டவ் என்னம்மா இப்படி வாழ்க்கையை யோசிங்கடா. கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே, உன் கூட கொஞ்சம் நானும் வரேன், கூட்டிக்கிட்டு போனா என்ன? ஒத்துமையா நீயும் போனா அது நியாயமா? உன்னுடனே நானும் வரேன். என்னையா ஏட்டு? தொப்பி எங்க வச்சேன்? ஏட்டு வந்து சார் சார் வெளியே கேஸ் உட்காந்துருக்காங்களே, என்ன கேஸ்? வெளியா கேஸா? என்கிட்ட கேக்குறீங்களா? காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தம்பு சாப்பிட்டியாப்பா? என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, உன் மச்சான் ஊருக்கு போயிருக்காங்க. சார் பூபதி தான் ஏதோ கொண்டு வந்திருக்காரு போல. எனக்கு தான் ராத்திரி தனியாக இருந்தால் பயமாச்சே, அதான் நீ கொஞ்சம். இல்லைடா, ஸ்டேஷனில் லேடி போலீஸ் கான்ஸ்டபிள் யாராவது சும்மா இருந்தா அவங்கள அனுப்பினா கூட சார் அது 325 கேஸ் நினைக்கிறேன் சார். அடித்தவன் கொஞ்சம் ஒரு மாதிரி சார். என்னாச்சு? என்னையா? ஏன் உணர்ச்ச? எனக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் பிடிக்கல.
லூஸ் ஆயா நீ? லூஸ் தான் சார், கன்ஃபார்ம். பேசாமல் அட்ரஸ் மட்டும் வாங்கி விட்டுடலாம் சார். சரி, போய் ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வாங்க. சரி சார். சார், நீங்கள் சொன்ன மாதிரியே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டேன் சார். நல்லா யோசிச்சு சொல்லு. மொதல் அடியும் நான் எங்கே அடித்தான்? மூஞ்சில தான் சார் அடித்தான். சார் ஓகே, சரி, இந்தா உன் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எழுதி கொடுத்துருப்போம். எதனா கூப்பிட்றேன். சரிங்க சார், ஸ்ரீராம் ஃபோன். நல்லா யோசிச்சு சொல்லு. மொதல் அடியும் நான் எங்கே அடித்தான்? மூஞ்சில தான் சார் அடித்தான். ஆர்சல் பிடிக்கலாம். அடித்தவன் கொஞ்சம் ஒரு மாதிரி சார். லூஸ் தான் சார், கன்ஃபார்ம். சார், ஸ்ரீராம் ஃபோன். ஹலோ, ஸ்ரீராம் வீடா? ஆமாம், நீங்கள்? B5 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். ரெண்டு சாத்துக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் கூட இதுக்கு முன்னாடி அவரை பார்த்து இல்லைன்னு சொன்னார். ஒருவேளை நிஜமாவே கண்டிப்பாக அது பர்சனல் மோட்டிவ் தான். ஒருத்தர் மேலே நமக்கு தனிப்பட்ட விரோதம் இருந்தால் மட்டும்தான் அவனை மூஞ்சியில் அடிப்போம். அவன் அதிகமாக அடித்ததே மூஞ்சியில் தான். பர்சனல் மோட்டிவா? அப்படின்னா அவனுக்கு முன்னாடி தெரியுமா? இவனுக்கு தான் அவனை முன்னாடியே தெரியும். ஏதோ காரணத்தோடு தான் அடிச்சிருக்கான். எதுக்கு அடிச்சானே தெரியாதா? தெரிலடா எதுக்கு அடிச்சான்னு. என்ன ராணி கலரிங்க? ஏன்னா நீங்கள் வேற. கையோட குடிச்சு வர சொன்ன. அவனை தான் பண்ணுண்டா. அவன் யார் என்னன்னே தெரிலன்ற. அப்போ என்ன செய்யறது? அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என்ன மனசு உறுத்துவே. எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன்? டீ சாப்பிட்றியாடா? பேப்பர் இதுன்னு சொல்லியிருந்தேன், அதை கொண்டு வந்தானே அவன்.
நாமளாம் ஆம்பளையா சார்? என்ன? நாமளாம் ஆம்பளைங்களா சார்? சின்ன வயசில் உங்கள் அக்கா ஒம்பெடுத்து உங்கள் அம்மா பட்டு அடி வாங்கியிருக்கீங்களா? நான் நிறையா வாங்கியிருக்கேன். ஒரு பொண்ணு கூட பிறந்தவன் பிரச்சனை பண்ணாலே தாங்க முடியாதவங்க, அதே பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் வெளியால் ஒருத்தன் பிரச்சனை பண்ணா ஏன் சார் தாங்கிக்கணும்? ஏன் மறைக்கணும்? 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பயந்தா? எனக்கு புரியல. ஒரு பொண்ணு பிராஸ் ட்ராப் வெளியே தெரிஞ்சா அது அசிங்கமான விஷயம். நான் ரோட் சைடில் பேண்ட்டை கழட்டி ஒன்று கடிக்கிறது சாதாரணமான விஷயம். நான் பார்த்தேன், ரோட்டில் போகும்போது எங்கள் அக்காட்ட பிரச்சனை பண்ணுறவனை நான் பார்த்தேன். ஆத்திரம், அவ்வளோ ஆத்திரம். அவனை பார்த்த உடனே புள்ளி வைக்கணும் தான் இருந்துச்சு. எனக்கு இப்போ வேற ஒன்றும் தெரியல, வெறும் கோவம் தான் இருந்துச்சு. நான் பண்ணது தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அதை வெளியே சொல்ற அளவுக்கு தைரியம் என்ன மாதிரி நிறைய பேர் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாம சார் இருக்காங்க. அதோட கஷ்டமான விஷயம், நிறைய பேருக்கு அவங்க வீட்டு பெண்களுக்கு இதெல்லாம் நடக்கிறதே தெரியாது. நம்மளும் ஆம்பளைங்களா சார்? நீ போலாம். ஹலோ. இப்போ இந்த ஸ்டேஷன்லேயே சும்மா இருக்கிற போலீஸ்காரன் ஒருத்தன் தான். அவனை அனுப்பி வைக்கிறேன். இல்ல, நமக்கு தெரிஞ்ச ஆளா? 30 வருஷமா உனக்கு தெரிஞ்சவன் தான். டேய் தம்பு, அக்கா மேல அவ்வளோ எருமை. இந்த ஸ்டேஷன்லேயே சும்மா இருக்கிற போலீஸ்காரன் ஒருத்தன் தான். அவனை அனுப்பி வைக்கிறேன். 30 வருஷமாக உனக்கு தெரிஞ்சவன். ரம்யா தம்பி தானடா நீ? நாளைக்கு அவளை என்ன பண்றேன்னு பாக்குறியா? கேஸ் ஃபைல் பண்ணாமல்லாம் ஆக்ஷன் எடுக்க முடியாது சார். சரிங்க சார். தம்பி, ஒருத்தன் அடிக்க காரணம் இருக்கணுமா என்ன?
கேட்டே அதை வந்து சார் சாத் சாத்தினதே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் சார். போதும், அவ வேலைக்கு போனதெல்லாம் போதும். நீங்க எப்ப அவனுக்குலாம் பயப்படுறீங்க? சும்மாரு, 2 பேத்துக்கு தெரிஞ்ச விஷயம் ஊருக்கே தெரியணுங்கிறியா? நம்ம வீட்டு பொண்ணோட பேர் தான் கெடும். அவ்வளோ ஆத்திரம் அவனை பார்த்து உடனே புள்ளிர்னு வைக்கணும் தான் இருந்துச்சு. ஒருத்தன் அடிக்க காரணம் இருக்கணுமா என்ன? என்னங்க ஐயா? எனக்கு அவன் ஹேர் ஸ்டைல் பிடிக்கல.